முதல்வராக பதவியேற்றக்கூடிய விஜய் அவர்கள் டெல்லி பயணமாகி நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறார். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி போன முதல்வர்களால இவங்க எல்லாம் யாரை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள். பொதுவா அமைச்சர்களை கூட்டி போறது இங்க வழக்கமான ஒண்ணு. ஆனா விஜய் அவர்கள் எந்த அமைச்சரும் கூட்டி போகவே இல்லை. என்ன கேள்வி அப்படின்னா, இரண்டாவது, இந்த ஆளை ஏன் இவனை தனி விமானத்திலேயோ இல்லை வேற ட்ரெயின் பிடிச்சி வந்து வரமாட்டானா நான் கேட்கிறேன். இவனை போய் தனி விமானத்தில் ஸ்பெஷலாக கூட்டி போறானுங்க. என் கேள்வி என்னன்னா, இவனுக்கு என்ன ரோல் இந்த கட்சியில்? இரண்டாவது, இவனுடைய பயணம் யாருடைய பணத்தில் அமைஞ்சிச்சு? ஏன்னா மக்களுடைய வரி பணத்தில் அவன் அன்றாடம் காட்சி சோத்துக்கு வழி இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவன் தினம் அன்றாடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இல்லையா, அந்த காசுல ஒரு பகுதி தான் வரியா வந்து சேருது. நீ தனியா போறத நான் கேட்க போறதே கிடையாது. நீ விக்கு வைக்கிற கூட்டி போ, டோப்பா வைக்கிற கூட்டி போ. ஆனா மக்களோட வரி பணத்துல கூட்டி போறடா, அதுக்கு பதில் சொல்றா. இப்ப இதுல இருந்து டோப்பா வைக்கிறான் இல்லையா, அது முக்கியமே கிடையாது. ஆனா மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அதி முக்கியமான ஆள். அது யாரு? விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி யாரு? அதுக்குள்ள போலாம். இந்த விஷ்ணு ரெட்டி யார் அப்படின்னா, ஆளுநரை சந்திக்க போகும்போது விஜய் அவர்கள் அதாவது உரிமை கோர்றாரு. அப்படி ஆளுநர்கிட்ட போய் பதவி ஏற்கிறதுக்கு உரிமை கோரும்போது அவருக்கு மிக முக்கியமாக ரைட்ல நினைக்கிறாரா, லெஃப்ட்ல ஒருத்தர் நிப்பாரு. அவர் யார் அப்படின்னா, ஒருத்தன் இந்த ஜனநாயகம் திரைப்படம் எடுத்தவன், இன்னொருத்தவன் இந்த இவன் தான் விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டி யார் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் சந்திச்சிருப்பான். இவன் யார் அப்படின்னா, இவனும் விஷ்ணு ரெட்டி. இப்படி யாரு? இவன் பேரு ஒய்எஸ் அனில் ரெட்டி. அனில் நினைச்சாங்க. ஏன்னா அந்த விமானத்தில் பயணம் பண்ணது 3 அணில்கள். அந்த அணில் வேற, இந்த அணில் வேற. ஒய்எஸ் அனில் ரெட்டி இவன் பேரு. இந்த அனில் ரெட்டி இவனு சேர்ந்து இண்டோர் ராக்ஸ் அப்படி ஏகப்பட்ட நிறுவனம் நடத்துறான்னு வச்சுக்கோங்க. ஆந்திரால ஏபிஎஸ்பி சிஎல் ஒன்று இருக்குது. அந்த குறிப்பிட்ட டாஸ்மாக் மாதிரி இருக்கக்கூடிய ஆந்திரா இல்லையா, அந்த அமைப்புக்கு கீழே தான் அவங்க மதுபானங்களை விற்பனை செய்யறாங்க. அந்த மதுபானங்கள்ல சும்மா 3500 கோடி 3500 கோடி ஊழல். அது எதுக்கு நினைக்கிறீங்க? எந்தெந்த நிறுவனங்களுடைய சரக்கை வாங்கி யார் விற்கணும் அப்படின்ற தீர்மானம் பண்ற சக்தியாய் வேறதான். அந்த இடத்துல 3500 கோடி ஊழல். அந்த 3500 கோடிக்கு நேரடி சம்பந்தமான நபர் இவர். இந்த இடத்துல தான் அனில் ரெட்டி யாரு, இந்த விஷ்ணு ரெட்டி இருக்கல, இந்த விஷ்ணு ரெட்டியும் அனில் ரெட்டி இவங்க ரெண்டையும் யாரு விஜய்க்கு அறிமுகப்படுத்த யாரு கேளுங்க, அவன் ஆதவ். இவங்க இந்த ரெட்டி கும்பல் வச்சுக்கவே அது அந்த இன்ஃபுளுன்ஸ் உள்ள வந்தவங்க. ஏன்னா ஆதவ் ஒன்றும் இல்லாம தெருவில் தெரியும் போல அவனுக்கு ரெட்டியா வரல. அவன் என்னைக்கு மார்டின் காசு வந்துச்சோ, யாரு லாட்ரி மார்டினோட காசு வந்துச்சோ, பின்னாடி ரெட்டின்னு சேர்த்துட்டான். இது உண்மை, இது நிஜம். அவன் உண்மையிலேயே சொல்ல தன்னோட வட்டத்தையே ரெட்டியா வச்சிருப்பான். யாரு? ஆதவ் ரெட்டி. யாரு? ஆதவ் அர்ஜுனா வந்து செந்தில்குமார். ஆதவ் அர்ஜுனா மாத்தி ஆதவ் ரெட்டினே சுத்தி தெரிஞ்சா வச்சுக்கவே. ஆதவ் என்ன சம்பாரிச்சான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும், என்ன சம்பாதிக்க திட்டம் போட்டான்ற ஒரு புரிஞ்சிடும். அது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, இந்த கட்டத்தில் உட்காந்து செல் கம்பெனிஸ், அதாவது போலியான நிறுவனங்களை உருவாக்க வேண்டியது. அந்த போலியான நிறுவனங்கள் மூலமாக இவங்க என்ன பண்றாங்க, இறக்குமதி பண்றோம், நிலக்கரியை இறக்குமதி பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், கேஸை இறக்குமதி பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், இப்படி பேர்ல தென்னாப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இவங்க போலியான பில்ல ஓவர் டியூ போட்டு அதன் மூலமாக இங்க சம்பாதிக்கிற எக்ஸ்ட்ரா 3000 கோடி. இந்த டாஸ்மாக் கடையும் அந்த கனிம வளம் இருக்குல்ல, இந்த 2 தான் குறி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் நீ குறி வச்சிருக்கு. டாஸ்மாக், அதுக்கப்புறம் கனிம வளம். இந்த 2 அடிச்சு சம்பாதிக்கிற காசு இல்லையா, அதை இப்படிதான் கொண்டு போக போறாங்க. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ஆள் தான் இந்த அனில் ரெட்டி. அனில் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, அதுக்கப்புறம் ஒரு அனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புரோக்கரு, அந்த புரோக்கர் ஜெகதீஷ். அதுக்கப்புறம் யாரு டோப்பா ஸ்பெஷலிஸ்ட், டோப்பா வைக்கிறவன். அவனை கூட்டிட்டு போறையே இவங்களை வச்சுட்டு நீ என்ன நீனு நான் கேட்கிறேன் விஜய், என்ன நீனு போய் பிரதமரை சந்திச்சு உருப்படியா கிழிச்சிருவீங்க. நீங்க போறவர் இந்த மண், தமிழக மண்ணுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கான நலத்திட்டம்னு ஒன்று இருக்கும், அது சம்பந்தமா பேசுறதுக்கு கூட்டி போவாங்க. இவங்க எவனாவது ஒரு மூஞ்சி உருப்படியான மூஞ்சியா? அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவனுக்கு உருப்படியா நல்லது செய்யறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ கூட்டி போறாங்களே அவன் எல்லாம் பாடாவதி ஆளு, எல்லாம் களவாணி பயிலு. அவனை கூட்டி போய் நீ டெல்லியில மீட் பண்ணிட்டு எப்படி செய்தியாளர் சந்திட்டு ஓடுற? யாரு? விஜய். எதுக்கு ஓடுற? செய்தியாளர் சந்திச்சாதான் 4 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகள் தப்பிக்கிறதுக்கு தான் ஆள் தப்பிச்சு ஓடி இருக்காரு. எங்க நிறுத்தினாலும் விஜயை பிடிச்சி கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம். ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பயணமான நபர்கள் இருக்காங்களே, இவங்க எவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒருத்தன், அதாவது செக்யூரிட்டி ஆபீசர்ஸை தவிர ஒருத்தன் பாடி கார்டா தெரியும், மலை மாடு மாதிரி. அவன் வந்தது கேரளால இருந்து. அதோட சேர்த்து இவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னும் 2 மலை மாடு இருக்கு, அது ஆந்திரால இருந்து. இவருக்கு டோப்பா வைக்கிறதுக்கு ஒருத்தன் மும்பைல இருந்து வந்திருக்கான். இவன் எல்லாம் கூட்டிட்டு ஐயா போயிட்டாப்ல எது பிரதமரை சந்திக்கிறதுக்கு. நீ யாரு, நீ என்னவா இருக்குன்னு கூட உனக்கு ஒண்ணு இல்லையா? எனவே மக்கள் அனைவருக்கு நான் சொல்றேன், இதுதான் லட்சணம். நான் ஒன்னத்துக்குமே உதவாத, ஒரு விஷயமும் தெரியாத, எதை பத்தியும் கவலைப்படாத, பதவியும் புகழையும் ஆசைப்படக்கூடிய ஒருத்தன், எந்த திறமையும் இல்லாம இந்த வளர்ச்சி பற்றின எந்த அக்கறையும் இல்லாத, எந்த வியூ இல்லாத ஒருத்தன் வந்து மேல உட்காந்து வச்சுக்கவேன், என்ன சிக்கல் தெரியுமா வரும்? ஊழலை விட மிக மோசமான ஒரு விஷயம் இருக்குது, நிர்வாக திறமையின்மை. அது நடக்கும். அதான் இப்ப நடந்துருக்கு.